அனைத்து பண்பாட்டு நல் உள்ளங்களுக்கும் என்னுடைய இனிய பணிவான நல் வணக்கங்கள். இந்த காணொளியில நான் உங்க கூட பகிர்ந்து கொள்ள போற ஒரு முக்கியமான விஷயம் எதை பத்தினதுன்னு பார்த்துட்டீங்கன்னா, இந்த ஜனவரி 1 புத்தாண்டா கொண்டாடுறது தான். அந்த ஜனவரி 1 நம்ம புத்தாண்டுன்னு சொல்லி கொண்டாடுறோம்னா, நம்ம நாட்டுக்கு அது சம்பந்தம் உடையதா? நம்ம இந்திய அரசியலமைப்புக்கு அது சம்பந்தம் உடையதா? ஜனவரி 1 அது புத்தாண்டு அப்படின்னு நம்ம சொல்றது ஒரு கட்டாயமா நம்ம வச்சிருக்கணுமா? அப்படிங்கிறது தான். ஏன்னா அது விருப்பமானவங்க கொண்டாடிக்கலாம், விருப்பம் இல்லாதவங்க அவங்கவுங்களுடைய வேலையை, அவங்களுடைய தொழில, அவங்கவுங்களுடைய அதாவது நம்ம இந்திய ஜனநாயக கடமையை ஆற்றலாம். ஆனா யாருமே வேலைக்கு போகக்கூடாது, எல்லாரும் புத்தாண்டு கொண்டாட்டம்னு நம்ம டிசம்பர் 31 இரவு 12 மணி வரைக்கும் முடிச்சுக்கிட்டு, அப்புறம் நான் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர்னு சொல்லிக்கிட்டு நம்ம பொழப்பையும் கெடுத்துக்கிட்டு வருமானத்தையும் கெடுத்துக்கிட்டு நம்ம அந்த நாளை இந்த அளவுக்கு வீணடிக்கணுமா? அப்படிங்கிறது தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. என்னுடைய தரப்புல இது சம்பந்தமா கொஞ்சம் கருத்து கணிப்புகள் எடுத்ததுலையும் ஆய்வு செஞ்சு பார்த்ததுலையும், ஜனவரி 1 அப்படிங்கிறத அந்த புத்தாண்டுங்கிறது உலகம் முழுக்க கொண்டாடுறாங்க அப்படிங்கிற ஒரு தினத்தை யாரும் விருப்பப்பட்டு கொண்டாடுறதே இல்லை. யாரும்னா, அதாவது தன்னுடைய பொழப்பை பார்க்கணும், தொழிலை பார்க்கணும், வேலைகளை பார்க்கணும், சேவைகளை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கள பெரும்பாலானோர் அந்த தினத்தை ஏதோ ஒரு 5 நிமிஷம் 5 நிமிடங்கள் அதுக்காக ஒதுக்கணுமா, அந்த வாட்ஸ்அப்பில் வர தகவல்களை பார்த்தோமா, பதிலுக்கு அவங்களுக்கு அனுப்பணுமா, இதோட முடிச்சுக்கிறாங்க. ஆனால் அன்றைய தினம் முழுக்க வீணாகவே போகுது. இதனால என்ன ஆகுதுன்னு பார்த்துட்டோம்னா, நம்ம இந்திய நாட்டினுடைய வருமானம் பாதிக்கப்படுறது மட்டும் இல்லாம, அந்த ஒரு சூழ்நிலையில காவலர்களுடைய கவனத்தை திசை திருப்பிட்டு, எப்படின்னா இந்த நம்ம சென்னையில மெரினா பீச் பக்கம், மெரினா கடற்கரையோரம்னா தேவையில்லாம வண்டி வேகமா போதையில ஓட்டிட்டு போயிட்டு விபத்துக்குள்ளாக்குறது, இந்த மாதிரியான கலாச்சாரங்களை நாட்டுக்குள்ளார ஏற்படுத்திட்டு என்ன பண்றாங்கன்னா, போதை பொருட்களை நாட்டுக்குள்ளார கொண்டு வராங்க திருட்டுத்தனமா. அதாவது காவலர்களுடைய கவனத்தை திசை திருப்பிட்டு கொண்டு வராங்க. இது இந்த 2024ஆம் ஆண்டு புத்தாண்டா போது நடைபெற்று இருக்குது. அதையும் நம்ம செய்திகள்ல பார்க்குறோம். இப்படி இந்த புத்தாண்டு தினம் மட்டும் இல்லாம, புத்தாண்டு தினம் மாதிரியான ஆங்கில புத்தாண்டு, குறிப்பா இந்த பிரிட்டிஷ் கலாச்சாரத்துல வந்த அதாவது விடுமுறை நாட்களை நம்ம எடுக்கணும். அந்த விடுமுறை நாட்களை எடுத்து என்ன பண்ணணும்னா, அது கட்டாயம் எல்லாரும் அந்த தினத்தன்று விடுமுறையில் இருக்கணுமா அப்படிங்கிறத யோசிக்கணும். அது அரசு பணியில் இருக்கிற அரசு ஊழியர்களாக இருக்கட்டும், இல்லை தனியாராக இருக்கட்டும், இல்லை அன்றாடங்காட்சியாக இருக்கட்டும், கூலிய தொழிலாளர்களாக இருக்கட்டும், உழைப்பாளிகளாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அந்த தினத்தை விருப்பப்பட்டா எடுத்துக்கலாம். விருப்பப்படலைன்னா அவங்கவுங்களுடைய வேலையில் பார்க்கணும். இந்த ஆங்கில புத்தாண்டை நம்ம எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லணுங்கிற கட்டாயம் இருக்கக்கூடாது. இப்போ இருக்கிறத பார்த்துட்டோம்னா கட்டாயப்படுத்தி திணிக்கிறாங்க. அதாவது ஆங்கில கலாச்சாரத்தை பிரிட்டிஷ்காரன் திணித்து விட்டு தான், பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு எல்லாம் திணித்து வைத்து விட்டு தான் சென்றிருக்கிறார்கள். அந்த கலாச்சாரத்தை தான் மீண்டும் மீண்டும் திணித்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த ஆங்கில புத்தாண்டை விருப்பப்பட்டு உளமாற அது ஆழ்மனதோட அந்த ஆங்கில புத்தாண்டை கொண்டாடணுங்கிற ஒரு விருப்பம் பெரும்பாலானோருக்கு கிடையாது. ஏன்னா அது இயற்கையாகவே இந்த திருநாட்டில் இருக்கிற இந்த இயற்கையே என்ன பண்ணுதுன்னா, அந்த ஆங்கில புத்தாண்டை வரவேற்கிறதுல நிறையவே ஒரு வெறுப்பு மறுப்பு தெரிவிக்குதுன்னே சொல்லலாம். அந்த ஒரு இயற்கையினுடைய பூமியிலிருந்து மண்ணிலிருந்து தான் நம்மளை தோன்றியிருக்கோம். அப்போ நமக்கும் அந்த உணர்வுகள் இருக்குது. இதை நான் என்ன சொல்கிறேன்னா, விருப்பமானவங்களையும் சேர்த்து கொண்டாடாமல் இருக்க வைக்கணும்னு நான் சொல்லலை. விருப்பமானவங்க கொண்டாடுங்க. ஆனால் அது அரசு பொது விடுமுறையாக அறிவிக்காதீங்க. அரசு பொது விடுமுறையாக அறிவிச்சிங்கன்னா, அன்றைய நாள் அந்த வருடம்னு சொல்லக்கூடிய அந்த இப்போ 2024 இருக்கட்டும், இந்த நாளில் நம்ம சோம்பேறியாக இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த சன் டிவி, கலைஞர் டிவி, கே டிவி இந்த மாதிரியான சேனல்களில் போடுற படத்தை பார்த்துக்கிட்டு, அந்த விளம்பரத்தை நம்ம பார்த்துக்கிட்டு அவனுக்கு தான் நம்ம வருவாய் ஏற்படுத்தி கொடுக்குறோம். நம்ம அன்றைய தினத்தை வெட்டியாக தான் பொழுது போக்குறோம். அதுதான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கிறிஸ்துமஸ்ன்னு கொண்டாடுறாங்களே, அதுவே போதுமானதே.
ஏன் வந்து ஜனவரி 1 இங்கிலீஷ் நியூ இயர் ஆங்கில புத்தாண்டுன்னு நம்ம அதுக்கு போய் முக்கியத்துவம் கொடுக்கணும்? அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு நாம மற்ற நாட்டினரோட மேற்கத்திய மேற்கு ஐரோப்பிய நாட்டினர்களுடைய என்ன பண்ணுறோம்னா அவங்களோட ஒரு உறவு வச்சிருக்கோம்னா அது வெறும் வணிகம் மட்டும்தான். வணிக ரீதியில் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்னா அவங்க கூட ஒரு நட்புறவு வச்சிருக்கிறோம். மற்ற விஷயங்கள்ல அவங்களுடைய கலாச்சாரத்தை நாம் எடுத்து பின்பற்றுறதுல கலாச்சாரம் பொறுத்த வரைக்கும் நம்ம இந்திய நாட்டினுடைய கலாச்சாரத்தை விட ஆழமான ஒரு விஷயம் வேற எந்த நாட்டிலையும் இல்லை. வேற எந்த நாட்டிலையும் பெரும்பாலும் கொண்டாடப்படுறதில்ல. அது இஸ்லாம் மதமாக இருக்கட்டும், இல்லை கிறிஸ்துவ மதமாக இருக்கட்டும், அவங்க நாட்டிலலாம் கொண்டாடப்படுற அந்த மத பண்டிகைகளை நாம் எடுத்து பார்த்துட்டோம்னா பெரும்பாலும் ஒரு ஒரு ஆழத்தன்மை இருக்கிறதா தெரியல. ஏன்னா அவங்க மற்ற சமூகத்தினருக்கு வாய் மூலமா வாய் திறந்து பேசி படுத்துறது இல்லை. பெரும்பாலும் சில தீவிரவாத கும்பல்களால் படுற மாதிரி தான் நமக்கு தோணுது. ஏன்னா என்ன எந்த மதத்தில் இருந்தாலும் தொழில் செய்கிறது, வேலைகள் செய்கிறது, பிழைப்புக்காக ஓடுறது வர்றது இது பொதுவான ஒரு விஷயம், எந்த மதத்தையும் சார்ந்ததா இல்லை. ஆனா ஒரு ஒரு விசேஷம், ஒரு சிறப்பான நாள், ஒரு பண்டிகை இப்படிங்கும்போது அதை நம்ம அதில் ஏதாவது நம்ம நாட்டுக்கு நம்ம ஒரு வருமானத்தை தேடி தந்துடணும். இல்லை ஒரு ஜனநாயக கடமைக்கு நம்ம பங்களிப்பு கொடுக்கணும். இல்லை நம்ம நாட்டுக்கு நம்மளுக்கு எவ்வளோ ஒரு நலத்திட்டங்களை ஏற்படுத்தி கொடுக்குற இந்த அரசாங்கத்துக்கு, அரசியலமைப்புக்கு நம்ம ஏதாவது ஒரு முன்னேற்ற நடவடிக்கைகளை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும். நாம 1947 ஆகஸ்ட் 15 அப்பவே இந்த ஆங்கில கலாச்சாரத்துல இருந்து விடுதலை பெற்றாயிடுச்சு. நம்ம மீண்டும் மீண்டும் இந்த ஆங்கில கலாச்சாரத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து ஜனவரி 1 நியூ இயர், அந்த நியூ இயர்க்கு நான் பண்ணோம்னா முதல் நாள் இரவு கண் முழிச்சு 12 மணிக்கு எல்லாருக்கும் ஃபோனை பண்ணணும், எல்லாருக்கும் மெசேஜ் பண்ணணும், எல்லாருக்கும் இது வாழ்த்து சொல்லணும் அப்படின்லாம் பார்த்துட்டு நடுராத்திரி நடு இரவு அழைப்பு கொடுத்து தூக்கத்தையும் கெடுத்துட்டு உடலையும் கெடுத்துட்டு பெரும்பாலும் நான் பார்த்தது வரைக்கும் சொல்கிறேன். ஒவ்வொரு ஜனவரி 1 இந்த புத்தாண்டு கொண்டாட்டங்கிற பேரில் அடிக்கிற கூத்துக்கு அப்புறம் இப்போ எல்லாம் தொண்டை கட்டிக்கிட்டு சளி பிடிச்சிக்கிட்டு உடல்நிலை சரியில்லாமல் தான் போகிறாங்க. அப்படிதான் இந்த ஆங்கில கலாச்சாரம், ஆங்கில புத்தாண்டு கொண்டாட்ட கலாச்சாரம் நமக்கு நோய் நொடிகளை கொண்டு வந்து சேர்க்குது. போதா குறைக்கு இப்போ தற்சமயம் இந்த கொரோனா பரவிக்கிட்டு இருக்கிற நேரம் இந்த சூழ்நிலை இப்போ அமையுது. இந்த கொரோனா எப்பயிலேருந்து பரவ ஆரம்பிச்சிச்சுன்னு நீங்கள் நல்லா உற்று நோக்குனீங்கன்னா, இந்த கடந்த 25 டிசம்பர் கிறிஸ்துமஸ் வந்தது பார்த்தீங்களா? அந்த நேரத்தில் தான் மறுபடியும் அந்த கொரோனாங்கிறது புதிய உருவத்தில் எல்லாம் பரவ ஆரம்பிச்சிருக்குது. ஏன்னா இது நான் சொல்லலை, இருக்கிற டேட்டாஸ் தகவல்கள் சொல்லுது. அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா அப்போ அந்த 25 டிசம்பர்ல இருந்து தான் செய்திகளில் எடுத்து பார்த்துட்டோம்னா நிறைய அளவில் கொரோனா பரவ ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு. ஏன்னா இந்த சாந்தா கிளாஸ் கிறிஸ்துமஸ் தாத்தா அப்படிங்கிறவன் எவன் வந்து என்ன வேலை பண்ணானோ தெரியல. எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் நெருங்கிட்டு கட்டி பிடிச்சிட்டு என்னென்னமோ கலாச்சாரத்தில் கடைப்பிடிச்சிருக்கிறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் தான் பெரிய அளவில், அதுக்கு முன்னாடி கேரளாவில் பரவ ஆரம்பிச்சுது. ஏன்னா அந்த கிறிஸ்துமஸ் நேரத்தில் தான் பெரிய அளவில் தமிழ்நாட்டில் இந்தியா முழுக்க பரவி கிடக்குது. அதனால் அந்த ஆங்கில கலாச்சாரத்தை நாம் கடைப்பிடிக்கிறதுல நிறைய விதிமுறைகள், கட்டுப்பாடுகள், கோட்பாடுகள், தடைகள் இதெல்லாம் கொண்டு வரணும். குறிப்பாக அந்த பிரிட்டிஷாரனுடைய கலாச்சாரங்களை நம்ம தொடர்ந்து கடைப்பிடிக்கிறதுக்கு ரொம்பவே யோசிக்கணும். அதனால் இந்த ஜனவரி 1 அப்படிங்கிற அந்த புத்தாண்டை முதல்ல நம்ம வந்து ஒரு கட்டுக்குள்ளார கொண்டு வரணும். இல்லைன்னா பல தீவிரவாத நடவடிக்கைகள், செயல்கள் நாட்டுக்குள்ளார பரவிக்கிட்டே இருக்கும். ஜனவரி 1 அப்படிங்கிற தினத்தை நம்ம புத்தாண்டை கொண்டாடலாமா இல்லையா அப்படிங்கிறதுல கண்டிப்பாக மக்கள் எல்லாருனுடைய விருப்பத்தை கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த ஜனவரி 1 விடுமுறை நாள் அப்படிங்கிறத நிரந்தரமாக நீக்கணும். அன்னைக்கு ஜனவரி 1 வந்து சாதாரண மற்ற நாட்களை போலான வேலை நாள் தான். மற்ற நாட்களை போல நாமும் மற்ற வேலைகளை பார்க்கலாம், மற்ற இடங்களுக்கு செல்லலாம், வரலாம், நம்மளுடைய வேலைகளை பார்க்கலாம், கடைகளை திறக்கலாம், அதாவது மருந்து கடைகள், அப்புறம் மளிகை கடைகள், அப்புறம் ஹோட்டல், இந்த மாதிரியான
கடைகளை திறந்து அவங்கவுங்களுடைய வேலை பொழைப்பை பார்க்கலாம். அன்று விடுமுறை எடுக்க வேண்டும் என்ற கட்டாயம் யாருக்கும் இருக்கக்கூடாது. அந்த நாள் சிறப்பான நாளே கிடையாது. விருப்பப்பட்டவர்களுக்கு மட்டும் என்று நம்ம மாற்றணும். இது மாதிரி ஆங்கில கலாச்சாரம் எது எதெல்லாம் இருக்கோ, நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் கோட்பாடுகளுக்கு, விதிமுறைகளுக்கு, வரம்புகள் மற்றும் தடைகள் போன்ற விஷயங்களுக்கு கட்டுப்படாத ஆங்கில கலாச்சார கொண்டாட்டங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட வேண்டும் நம் இந்திய அரசாங்கத்தால் என்பதை இந்த காணொளி மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய இந்த காணொளியில் உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் குறிப்பிடலாம். என்னுடைய வீடியோவை பிடிச்சிருந்ததுன்னா, அந்த காணொளி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள் போன்ற நெருங்கிய உறவுகளுக்கு இதை பகிர்ந்து அவங்களையும் இந்த காணொலியை பார்க்க சொல்லுங்க. ஏதாவது புதிய தகவல்கள், புதிய யோசனைகள் கண்டிப்பாக நமக்கும் கிடைக்கும், நம்ம அரசாங்கத்துக்கும் சென்று சேரும். இது போன்று இன்னும் பலதரப்பட்ட அடுத்தடுத்த காணொலிகளில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.